காரைக்கால் திருப்பட்டினத்தில் 13 வயது சிறுவன் கொல்லப்பட்ட வழக்கில் இளைஞர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் அந்தோணிராஜிடம் கேட்கலாம். அந்தோணிராஜ், வணக்கம். அந்த இளைஞர் எங்கு வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்? அவரிடம் ஏதேனும் விசாரணை நடைபெற்று வருகிறதா? ஏதேனும் தகவல் கிடைத்திருக்கிறதா? விவரங்கள். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்து திருப்பட்டினத்தில் நாகப்பட்டினம் காரைக்கால் தேசிய நெடுஞ்சாலையில் திருமலை ராஜன் ஆற்றுப்பாலம் அருகில் சாலையை ஒட்டியுள்ள ஒரு சிறிய குடியிருப்பு இருக்கு. அங்கு வசித்து வரும் பாத்தீங்கன்னா தச்சு ஆசாரியாக பாபு பணிபுரிந்து வருகிறார். இவருக்கு பாத்தீங்கன்னா ஒரு மகன் மற்றும் 2 மகள்கள் இருக்கின்றன. இவரது மூத்த மகன் 13 வயது சந்தோஷ் திருப்பட்டினம் அரசு பள்ளியில 8ஆம் வகுப்பு படித்து வந்த நிலையில் தற்போது விடுமுறை இருந்துள்ளார். இந்நிலையில பாத்தீங்கன்னா சந்தோஷ் பாத்தீங்கன்னா நேற்று மாலை வரை வீட்டின் அருகே விளையாடி கொண்டிருந்தவர் திடீரென்று மாயமாகியுள்ளார். இதனால் பெற்றோர் தேடி அலைந்துள்ளனர். மேலும் நேற்று இரவு சிறுவனின் வீட்டை ஒட்டியுள்ள இளைஞரின் வீடு திடீரென்று பூட்டி கிடப்பதை கண்டு சந்தேகம் அடைந்து பெற்றோர் வீட்டில் சென்று பார்த்தபோது சிறுவன் வெட்டு காயங்களுடன் கொலை செய்யப்பட்டதை கண்டு பெற்றோர் அதிர்ச்சி அடைந்தனர். இதனையடுத்து நிரவி போலீசாருக்கு தகவல் இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உடலை கைப்பற்றி காரைக்கால் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் சிறுவன் சந்தோஷ் உடலில் 6க்கும் மேற்பட்ட இடங்களில் வெட்டு காயங்கள் இருப்பதை கண்டு போலீசார் அப்பகுதியில் தீவிர விசாரணையில் மேற்கொண்டனர். விசாரணையில் அதே பகுதியைச் சேர்ந்த 19 வயது இளைஞர் சிறுவன் சந்தோஷம் அந்த பகுதியில் விளையாடியதும் அதனைத் தொடர்ந்து கொலை நடைபெற்றுள்ளதும் தெரிய வந்துள்ளது. மேலும் இளைஞரின் வீட்டில் போலீசார் நடத்திய சோதனையில் பாத்தீங்கன்னா கொலைக்கு பயன்படுத்திய கத்தி மற்றும் கையுறைகள் பாத்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக வாங்கியிருப்பது முன்கூட்டியே கொலை நடத்த திட்டமிட்டிருந்ததும் முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் கொலை செய்த இளைஞர் கொலை செய்துவிட்டு வீட்டில் சடலத்தை பூட்டி வைத்து தப்பி ஓடியவனை தனிப்படை போலீசார் தீவிரமாக தேடி வந்த நிலையில் தலைமறைவாக பெரியப்பா வீட்டிற்கு சென்று குடிபெறும் போது மயிலாடுதுறையில் குற்றவாளியை போலீசார் கைது செய்தனர். பின்னர் காரைக்காலுக்கு அழைத்து ரகசிய இடத்தில் வைத்து போலீசார் கொலைக்கான காரணம் என்ன என்று தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் கொலை செய்த இளைஞர் பாத்தீங்கன்னா 19 வயதா அல்லது 16 வயதா என்று போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது கொலையான சிறுவன் சந்தோஷ் உடற்கூறு ஆய்வுக்காக காரைக்கால் அரசு மருத்துவமனையில் தற்போது வரை வைக்கப்பட்டுள்ளார். சீனியர் சூப்பரண்ட் SSP மணிஷ் தலைமையிலான போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தனது ஒரே மகனை பறிகொடுத்த தந்தை கதறி அழுது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது அவரது இறந்த வீட்டின் பகுதியும் அரசு மருத்துவமனை பகுதியிலும் போலீசார் குவிக்கப்பட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி அந்தோணிராஜ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.